श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त। सद्गुरु शिरडी சாய்நாதரின் அனுகிரகம், ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசிகளுடன் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்கம் யக்னத்தில் ஸ்ரீ சாயியின் திருவிளையாடல் நாம் விவரித்துக் கொண்டே வருகின்றோம். இதில் நன்மக்கள் மட்டும் இல்லாமல் மகான்கள் கூட பாபாவை எப்படி கௌரவித்தார்கள், சேவித்தார்கள் அப்படின்னு பார்க்க. அவர் வாக்குக்கு அவர்களும் சிரம் தாழ்ந்து பணிந்து இருந்திருக்கிறார்கள். அதை பற்றி நாம இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். கணேஷ்புரி என்ற ஊரில் ஸ்ரீ நித்யானந்த சுவாமி சிஷ்யன் அந்த சித்த பீடத்தை ஸ்தாபித்தவரான ஸ்ரீ முக்தானந்த பரமஹம்சர் அவர் இப்படி சொல்றார், என்னுடைய குருவான நித்யானந்த சுவாமி சாய்பாபா வேறல்ல என்பது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய பாவனை. நான் நம்ம நாட்டுல மட்டுமின்றி நம்ம நாட்டுக்கு வரும் பொழுது ஒவ்வொரு வருடமும் பாபாவின் தரிசனம் ஒரு வாட்டியாச்சும் செய்த பிறகு இந்த உலகத்தை சுற்றி வரும் பொழுது, அதாவது சுற்றுலா செல்லும் பொழுது எண்ணற்ற சாய் படங்களை நான் எல்லாருக்கும் கொடுத்தேன் என்று சொல்றார். இங்க பாருங்க, சத்குரு உண்மையான குரு. பக்தர்கள் எல்லாருக்குள்ளேயும் தன்னுடைய சத்குருவை பார்ப்பாங்க. அவ்விதமாகவே மரியாதையும் கொடுப்பாங்க. உண்மையான சத்குரு அவங்க கிட்ட போகாதீங்க, இவங்க கிட்ட போகாதீங்க அப்படின்னு, இதை படிக்காதீங்க அதை படிக்காத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு தேனி எப்படி ஒவ்வொரு பூக்கள், அதாவது இந்த பூ அந்த பூன்னு இல்லாம எல்லா பூக்களிலும் இருக்கின்ற அந்த தேன் மகரந்தத்தை எப்படி எடுத்து சேமித்துக் கொள்ளுமோ, ஒரு ஞானம் பெற வேண்டும் என்ற தவிப்பு கொண்ட ஒரு மனிதன் உண்மையான சீடனாக மாறும் பொழுது எல்லார்கிட்டையும் இருக்கின்ற ஞானத்தை பெற்று தன் குருவை எப்படி சேவிப்பானோ அவ்விதமாகவேதான் குரு சொன்னவங்களுக்கும் அதே விதமான மரியாதையும் கொடுத்து அவர்களையும் சேவிப்பாங்க. அந்த குருவும் அவர்களுக்கு அவ்விதமாகவே உபதேசமும் கொடுப்பாங்க. இந்த குறுகிய மனப்பான்மை அவர்களிடம் இருக்காது. அவங்க பரந்த மனப்பான்மை கொண்டிருப்பார்கள். மாஸ்டர் அவர்கள் பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாபா உங்களை நான் நேரடியாக காண முடியல, இப்போ உங்களோட சந்நிதி அனுபவிக்கிறேன், ஆனா ஒரு மகானின் நேரடியான சந்நிதி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்வாரு மாஸ்டர் அவர்கள். அதனால இப்போ இருக்கிற அவதூதர்களின் தரிசனத்தை எனக்கு தாருங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும்போது எண்ணற்ற அவதூதர்களின் தரிசனத்தை பாபா மாஸ்டர் அவர்களுக்கு கொடுப்பார். எல்லா மகான்கள் கிட்டையும் மாஸ்டர் செல்லும் பொழுது பாபாவை பிரார்த்தித்து பிறகு அவர்களோட அனுகிரகம் கிடைச்சிருக்கு. எல்லார்கிட்டையும் போகும்போது முதல்ல பாபாவை பிரார்த்தித்து பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அனுகிரகம் அவருக்கு பரிபூர்ணமா கட்டியிருக்கு. இது ஒரு அனிர்வச்சனீயமான விஷயம். வார்த்தைகளால சொல்ல முடியாத மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையான இருக்கும். அவ்விதமான மகான்கள் தரிசிக்கும் போது அவங்க நமக்கு சின்ன சின்ன டெஸ்ட் வைப்பாங்க. அதுலயும் மாஸ்டர் பாஸ் ஆனார். எதுக்காக இப்படி சொல்றோம்னா, அவங்க அந்த டெஸ்ட் பண்ணாதானே நமக்கு இருக்கிற கெப்பாசிட்டி தெரியும். இப்போ வீட்டுல ஒரு சின்ன விஷயம் நடக்குது, அந்த சமயத்துல நல்ல கோபம் வர வேண்டிய விஷயம்,
அதை கொஞ்ச நேரம் தாங்கிட்டு தாக்கு பிடிச்சோம்னா நம்ம வந்து பாபாவோட வார்த்தையை நாம கேட்ட மாதிரி. இப்ப என்னையே எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. நேற்று ஏதோ வீட்டுல ஒரு சின்ன விஷயம் நடந்தது, அப்படியே கோவம் பொங்கி எழுந்து வருது. நம்ம தப்பு செய்யலதான், அடுத்தவங்க சும்மாதான் சொன்னாங்க, தாங்கிக்கிட்டு போன்னு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா, அதை மறந்துட்டோமே, மறந்துட்டேனே, சாரி, என்ன பத்தி மட்டும் சொல்றேன், மறந்துட்டேனே. அப்போ நாம இன்னும் அதை உள்வாங்கல, அவர் சொன்ன விஷயங்களை நாம இன்னும் மனதுக்குள் ஆழ் மனதுல பதியப்படுத்தல. மேல சொல்றேன் ஏன்னா எப்படியோ கோவம் வராம வச்சுக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்றேனே தவிர அதை நான் உண்மையா கடைபிடிக்கல. அந்த கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு இருந்தா அவர்கிட்ட நான் கீழே இருக்கும், கொஞ்சம் மேல இருந்து எப்பவும் போல அந்த லெவல், நம்ம எங்க ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப்பா முள்ளமா போன இடத்துல இருந்து சரிக்கு கீழே வந்திருக்கேன். அதான் அதை போல் வந்து நாம அவர் சொன்ன விஷயங்களை நாம அவ்வளோ எப்பவும் அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த கெப்பாசிட்டி, அப்பதான் நம்மளோட கெப்பாசிட்டி இன்னும் நான் வந்து இன்னும் அந்த கோபத்தை ஜெயிக்கல அப்படின்னு நான் நல்லா நேற்று தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட கெப்பாசிட்டி அது மாதிரி இருக்கிற கெப்பாசிட்டி தெரியும். அதை தெரிவிப்பதற்கு அதுக்கும் அப்புறம் அதுல பாஸ் ஆயிட்டா அவங்களோட அளவற்ற அன்பு வந்து நம்மளால தாங்க முடியுமா என்ற அளவுக்கு இருக்குமா. அதாவது குருவோட அன்பு வந்து அவங்க சொன்ன வேலையை நம்ம அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டோம்னா அவங்களோட அன்பு வந்து அப்படி அளவற்ற அன்பு வந்து நம்மளால தாங்க முடியுமா என்ற அளவுக்கு இருக்கும். எல்லா மகான்களையும் மாஸ்டர் அவர்கள் தரிசித்து அந்த எல்லா மகான்களின் தரிசனம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவங்களோட சரித்திரத்தை அவர் எத்தனை மகான்களை தரிசித்தாரோ அதில் உண்மையான மகான்களை, அதாவது உண்மையான மகான்கள் தேர்ந்தெடுத்து அந்த உண்மையான மகான்களின் எல்லாரோட சரித்திரத்தை மாஸ்டர் வந்து எழுதி கொடுத்திருக்கிறார். நாமளும் பின் வரப்போற சத்சங்கத்தில் மாஸ்டர் எழுதிய மற்ற மகான்களின் சரித்திரத்தையும் பார்ப்போம். அவ்விதமாக பூனேல வந்து ஒரு குடும்பம் இருக்குங்க. அவங்க சாய்பாபாவுக்கும் பக்தர்கள். காக்கா மகாராஜ் என்ற அவருக்கும் அவங்க வந்து பக்தர்கள். அந்த ரகுநாதன் என்றவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, காக்கா மகாராஜ வந்து பார்த்துட்டு எங்க வீட்டுக்கு வந்து சில நாட்கள் எங்களோட விருந்தோம்பலை சேவையை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்பார். காக்கா மகாராஜ் கிட்ட வந்து கேட்பார் இந்த ரகுநாத் என்றவர். அவர் வந்து இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிடுவார், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். சரி, அவங்க வந்து திரும்பியும் ஒரு நாள் பாபா தரிசனத்திற்கு ஷிர்டி போவாங்க. அப்ப பாபா சொல்வாரு, கவலைப்பட வேண்டாம், காக்கா மகாராஜ் உங்க வீட்டுக்கு வருவார், ஒரு நாள் இல்ல 3 நாட்கள் உங்க வீட்டிலேயே தங்குவார் அப்படின்னு பாபா வந்து சொல்வார். அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். அதுக்கப்புறமா விசித்திரமா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ரகுநாத் திரும்பி இருப்பார். அதுக்கப்புறமா வந்து அவரு அதை பத்தி அவரு மறந்துடுவார். அவர் கேட்காமலேயே வந்து காக்கா மகாராஜ் வந்து அவரை தரிசனத்துக்கு கூப்பிடுவார். நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீட்லயே 3 நாட்கள் தங்கியிருக்கேன் அவரு சொல்வார். பாருங்க, காக்கா மகாராஜ் என்றவரும் அங்க ஒரு பெரிய அவதூதியாக மகானாக போற்றப்படுபவர் தான். அவருக்கும் பாபாவின் வாக்கு சிரோதாரியம். அதாவது அவரும் அவருடைய வார்த்தையை வந்து அதாவது தலை வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாக்காக திகழ்கிறது. அவரும் ஒரு பெரிய மகான் தான், ஆனாலும் பாபாவோட வாக்க வந்து அவர் தலை வணங்கி
அவர் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுல போய் 3 நாட்கள் தங்கி இருந்து வர. ஸ்ரீ மாதவநாத் மகாராஜ் அப்படின்றவர் இண்டோர் எண்ணற்ற மக்கள் பக்தி மார்க்கத்துல வழி நடத்தினார். மாதவநாத் மகாராஜ் இவருக்கும் பாபாவிடம் மிகுந்த பக்தியும் ஸ்ரத்தையும் இருக்கு. பாபா சாஹேப் ரேகே ஒரு வாட்டி இவர் மாதவநாத் மகாராஜ் தரிசனத்துக்கு போவார். அவர் திரும்பி பூனே கிளம்பும் போது மாதவநாத் மகாராஜ் இப்படி சொல்வார், நீ ஷிரடிக்கு போ, அங்க தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இது பாபாவுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அந்த லெட்டர்ல தேவி சாட்சாத்காரம் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் அவர் எழுதி இருப்பாராம். அவர் ஷிரடிக்கு போறப்போ ரேடியோ ஷிரடிக்கு போகும்போது அங்க நடு ராத்திரி அங்க நள்ளிரவுல சமாதி மந்திர் மூடி இருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியல. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஜன்னல்ல இருக்கும்ல, அந்த ஜன்னல்ல அந்த லெட்டரை வச்சுடுவார். அங்க ஒரு ஜன்னல் இருக்கும், அதுல லெட்டர் வச்சுடுவார். அங்க இருக்கிற காட்சி அப்படியே மாறிடும். அந்த லெட்டரை ஜன்னல்ல வச்ச உடனே அங்க இருக்கிற காட்சி அப்படியே மாறிடும். அவர் எதிரிலேயே பாபா சமாதி இருக்கு, அதுக்கு மேல அந்த கொசுவலை கட்டி இருக்கு. அது இப்போ நீக்கப்பட்டுடுச்சு. அவருக்கு ரைட் சைட்ல ரேகை இருக்காரு, லெஃப்ட் சைட்ல ஒரு பெரிய புலி இருக்கு. உடனே லெஃப்ட் சைட்ல அவர் இல்லாம அவருக்கு பதிலா தேவியின் மூர்த்தி தோன்றுது. அதை பார்த்த உடனே மாதவநாத் மகாராஜ் இந்த லெட்டர்ல அவர் எழுதியிருக்கிறார்ல அப்படின்றதே அவருக்கு ஞாபகம் வந்தது. இது கனவா உண்மையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு, கனவு இல்ல, அந்த கொஞ்சம் நீக்கப்பட்ட இருக்கிற அந்த கொசு வலையில் அதுக்குள்ள பாபா சிலிம்பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. உடனே அவர் எதிரில மாதவநாத் மகாராஜ் தெரியும்னு தரிசனம் இருக்கு. அதாவது மாதவநாத் மகாராஜ் அங்க இருக்காரு. தேவி மூர்த்தியை பார்த்த மாதவநாத் மகாராஜ் ஒரு மெய் சிலிர்த்து அவர் தியானத்துக்குள்ள போயிடுவார். அவர் அந்த ஆனந்தத்துல அப்படி இப்படி துள்ளிக்கொண்டே இருக்கிறார். இது ரொம்ப நேரம் அப்படியே இருந்தது. இவருக்கு என்ன கனவா அப்படின்னு கூட பார்த்தா அது இல்ல. மறுபடியும் டெஸ்ட் பண்ணிக்கிறார், இது கனவா அப்படின்னு இல்ல. உடனே எல்லாமே மறுபடியும் பழையபடியா மாறிடும். அதாவது எல்லாரும் மறந்து விடுவாங்க. அப்ப மாதவநாத் மகாராஜ் சூக்ஷ்ம ரூபத்துல பாபாவை தரிசனம் பண்ணியிருக்கார். இவர் கூட அவரும் டிராவல் பண்ணி இருக்கார். அவர் அந்த இடத்துல எழுதின மாதிரி தேவி சாட்சாத்காரம் பாபா அவருக்கு கொடுத்திருக்கார். அவருடைய சந்நிதியின் ஆனந்தத்தையும் மாதவநாதுக்கு பாபா கொடுத்திருக்கிறார். இந்த மாதவநாத் மகாராஜ் கையில லெட்டர் கொடுக்கும் பொழுது இதை எடுத்துண்டு போய் பாபா மகா சமாதி மேல வெய்யும்னு சொல்லல, பாபாவுக்கு இந்த லெட்டரை கொடுன்னு சொன்னார். அதாவது நம்ம தாங்க இவர் இருக்காரு, இவர் இல்ல, இவர் சமாதி ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்சுப்போம். மகான்கள் அப்படி இல்லைங்க. அவங்க எப்பொழுதுமே அந்த சைத்தன்யத்துல ஐக்கியமாக இருப்பதால் அவங்களுக்கு தன்னை விட்டு வேறு எதுவும் இருப்பதாக தோணாது. அவர் பாபாவுக்கு கூட அப்படின்னு சொல்றதுல உள்ளர்த்தம் என்ன இருக்குன்னு நாம யோசிச்சு பார்க்கணும். அவர் பாபாக்கு கொடுங்கன்னு சொன்னார் இல்லைங்களா, அது உள்ளர்த்தம் என்ன நாம யோசிச்சு பார்க்கணும். நாம மிகுந்த சாய் பக்தர்களாக, சாய் டிவோட்டிஸ் சொல்லிப்போம். நான் ரொம்ப நான் வருஷமா சாய் டிவோட்டி,
யாராச்சும் ஷிரடி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாபாவை கூட்டிட்டு வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். பாபாவோட விக்கிரத்தை கொண்டு வா, பாபாவோட போட்டோவை கொண்டு வா. அது ஒரு படமாகும், அது ஒரு விக்கிரகம், ஒரு கல்லாக தான் நாம பார்க்கிறோம். பாபாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு நாம சொல்றது இல்லையே. இங்க மாதவநாத் மகாராஜ் அதை எப்படி சொல்லி இருக்கிறார் பாருங்க. பாபாவிடம் கொடு அப்படின்னு சொல்றார். அப்ப அதுக்கு அப்போதைக்கே பாபா மகா சமாதி ஆயிட்டார். ஆனாலும் இந்த லெட்டர் பாபாவுக்கு கொடுன்னு சொன்னார். நம்மளோட பாவனைகளை கரெக்ட் செஞ்சுக்கணும். நம்மளுடைய பாவனைகளை கரெக்ட் செஞ்சுக்கணும். அங்க அவர் இருக்காருன்ற எண்ணத்தை பரிபூர்ணமா நாம வச்சுக்கணும். எப்போ நம்மளோடயே இருக்காரு, நம்மள அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவரை படமாக அப்படியே நினைக்காம அவர் பெரியவர் நம்ம வீட்டுல இருக்காரு அப்படின்ற மாதிரி பாவனை நாம ஆழ் மனதுல பதிய வச்சுக்கணும். அதை பதிய வச்சுக்கிட்டா பெரியவங்க இருக்காங்கன்னா கத்துவோம்னா, நானு எங்க மாமியாரோ மாமனாரோ வீட்டுல இருக்காங்கன்ற பயம் இருந்தா கத்துவேனா? கத்த மாட்டேன். பாபா இருக்கான்ற பயம் எனக்கு இருக்கா? பயம் பக்தின்னு பெரியவங்க எதுக்கு சொன்னாங்க? அதுக்குதான். அவர் இருக்கா, கோவம் வருமா? சைலண்டா இருக்கும். அதனால எந்த நிலையில நாம் இருந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை சந்தோஷங்கள் வந்தாலும் அவர் நம்மளோட இருக்காரு. எல்லா நேரங்களிலும் நம்மளோட தான் இருக்காரு அப்படின்ற எண்ணத்தை நாம பலப்படுத்திக்கிறோம். அப்பதான் பாபா விக்கிரகத்தை கொண்டு வாங்க, பாபா படத்தை கொண்டு வாங்கன்னு நாம சொல்லவே மாட்டோம். பாபாவை நாங்க வீட்டுக்கு ஷிரடியில இருந்து கூட்டிட்டு வாங்க, எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு நாம சொல்லுவோம். இப்போ இதை எப்படி நம்ம பாவனைகளை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சரித்திர பாராயணம் பண்ணா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றோம். நம்ம சரித்திர பாராயணம் பண்ணா எல்லாம் நடக்கும். 7 times 9 times படிங்கன்னு சொல்றோம். சும்மா படிச்சுட்டு நமக்கு என்ன வரப்போகுது, சும்மா படிச்சுட்டு அதுல என்ன வரும்? அது ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு, அவங்க நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க. இப்போ இந்த காட்சிதான் மாதவநாத் மகாராஜ் அப்படி இந்த காட்சி மாதவ மகாராஜ் அதுல இருந்து அவர் நமக்கு என்ன தெரிஞ்சுது? ஒரு மகான் சூக்ஷ்ம ரூபத்திலையும் டிராவல் பண்ண முடியும்னு அது தெரியும். அந்த மகான் அவரை ஒரு மகானாக இருந்தாலும் சாம்ராட்டான சாய்க்கு அடிபணிந்து இருந்தார். ஒரு மகான் சூக்ஷ்ம ரூபத்திலையும் டிராவல் பண்ண முடியும். மகான் அவர் அவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சாய் சாம்ராட், நம்மளுடைய சாம்ராட்டான சாய்க்கு அடிபணிந்து இருந்தார். நமக்கு கொஞ்சம் ஏதாவது நமக்கு தெரிஞ்சுட்டாலோ இல்ல நம்ம எல்லாரையும் விட பெட்டர் எதுலையாவது ஒரு விஷயத்துல நம்ம பெட்டரா இருந்துட்டாலும் உடனே அகங்காரம், உன்னை விட பெரிய ஆள் யாருமே இல்லை, நீ கத்துக்கிட்டா மாதிரி எதையுமே யாரும் கத்துக்கலன்னு நமக்குள்ள ஒரு பிசாசு ஒண்ணு இருக்கும். அது அதுதான் அகங்காரம். அது வரத்துக்கு முயற்சி எடுக்கும். அதை நம்ம எப்பவுமே தட்டி 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 நம்மளுடைய கால் கீழே வச்சு, நல்ல கால் கீழே தான் அதை வச்சு அழுத்தி வைக்கணும். அதை வராம நாம பார்க்கறது. அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த மகான் அவரை ஒரு மகானாக இருந்தாலும் சாம்ராட்டான சாய்க்கும் அடிபணிந்து இருந்தார். அதாவது பாபா அந்த லெட்டர் மாதவநாத் மகாராஜ் கொடுக்கும் போது அவருக்கு கொடு அப்படின்னு சொன்னார், பாபாவுக்கு கொடுன்னு அப்படின்னு சொன்னார். பாபாவும் அவர் வந்த உடனே அவருக்கு தேவி சாட்சாத்காரம் கொடுத்தார், அவரோட சந்நிதி ஆனந்தத்தையும் கொடுத்தார். அப்புறம் இது எல்லாமே படிச்சுட்டோமா போயிட்டோமா அப்படிங்கிறது கிடையாதுங்க. இதுல நாம என்னென்ன கிரகிக்கணும், என்னென்ன
கிரகிக்கணும் அப்படின்றத நாம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலயும் அப்படி பார்த்தாதான் நமக்கு பயன் இருக்கும். இல்லைன்னா சும்மா ஜஸ்ட் ஐ ரீடிங்கா மாறிவிடும். மனம் வச்சு வாசிக்கும் பொழுதுதான் அதுல இருக்கிற உள்ளர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் சாய் பக்தர் எம் ரங்காச்சாரி அவர் சொல்றாருங்க, செம்புனார் அப்படின்ற சித்த புருஷர் அவர்கிட்ட சொல்வார். அவர்கிட்ட வருங்காலத்துல நீ ஒரு எண்ணற்ற ஒரு மகான் சித்த புருஷனை சரணடைந்து உன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் அவருக்கே நீ அங்கிதமாக வாழ்வாய், அர்ப்பணித்து வாழ்வாய், அவருக்கே நீ அர்ப்பணம் பண்ணி வாழ்வாய் அப்படின்னு சொல்வார். அது சொன்னதுக்கு அப்புறமா ஒரு 2 வருஷத்துல அவர் பாபாவை ஆசிரிப்பார். அதுக்கு பிறகு 1940 சுவாமி ராம்தாஸ் கண்ணன்கட் அப்படின்றவரு அப்ப அங்க ஊர்ல இருக்கிற ஒருத்தருக்கு அவர் ரங்காச்சாரி பார்த்து அவர் சொல்வாராம், நிதிகளின் அனைத்துக்கும் நிதி என்று சொல்லத்தக்க ஒரு மகானை நீ சரணடைந்திருக்கிறாய், அவருடைய பாதங்களை எண்ணிக்கும் விடாதே அப்படின்னு சொல்வார். அவர் ஒரு செய்தியும் அனுப்புவார். அந்த செய்தி சுவாமி சிவானந்தா அப்படிங்கிறவரு எழுதுறார். சாய்பாபா என்றால் ஆனந்த சாகரம் தான், அவரை விட பெருமை வாய்ந்தது வேற எது இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஸ்ரீ கணபதி சச்சிதானந்தா சுவாமிகள் அப்படின்றவர் சுவாமி ரங்காச்சாரி கிட்ட சொல்வாராம், சாய்பாபா தத்தாவதாரம் அப்படின்னு இல்ல அவரு தத்த அவதாரம் கிடையாது, தத்தாத்ரேயரே தான் அப்படின்னு சொல்றாரு. சாய்நாதர் அப்படின்னு சொல்றாரு. இங்க அந்த மகான்கள் நிதிகளுக்கு நிதி அப்படின்னு சொல்றது அவர் சாட்சாத் தத்தாத்ரேயர் ஸ்வரூபம்னு சொல்றது. இணையில்லாத ஒரு சித்த புருஷர் அப்படின்னு சொல்றது எதுக்காக? பாபாவை அப்படி சொன்னாங்க. பாபாவின் அவதார காரியம்தான் என்ன அப்படின்னு யோசிச்சா, அந்த காலத்துல மத கலவரங்கள் அதிகமாக இருந்தது. அதனால யாருக்குமே சாராமல் எந்த மதத்துக்கும் எந்த குலத்துக்கும் எந்த ஜாதிக்கும் நான் இல்ல, நான் சொந்தமல்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்தார். எல்லா மதங்களுக்குள் சேர்ந்த பக்தர்களையும் அவர் அனுகிரகித்தார். அதாவது பாபாவுடைய வரவென்றது இந்த பூமியில் ஏன் நடந்தது, மனிதனுக்குள் மனித நேயத்தை உருவாக்குவதற்குத்தான் ஒரு மனிதனை மனிதனாக கௌரவிக்கும் தன்மை குறைவற்ற அந்த காலத்தில் பாபா அவதரித்தார். அவருடைய அவதார காரியம் முன்னும் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஏன்னா மனிதனுக்குள் மாற்றம் வர வரைக்கும் அவரோட அவதார காரியத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பார். தத்தாத்ரேயர் ஏன் வந்தார் பூமி மேல்னா, அனுசியா மாதா ஏன் அவர்களுக்கு குழந்தை பெற்று எங்களுக்கு நீங்க அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு வேண்டினாங்க. இந்த பூமி மேல் முக்தி அடையணும் அப்படின்னா ஞானத்தை தரிசிக்கணும். அப்படி என்றால் அது சத்குருவால் மட்டும்தான் முடியும், சத்குரு தான் கொடுக்க முடியும். பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், கிருஷ்ணர் சொல்கிறார் அப்படின்னு கேள்விப்படுறோம். அவரை விட அழகா சொல்றவங்க எத்தனையோ பேர் கூட இருக்கலாம். ஆனால் அது புரியாத பொழுது விஸ்வரூப தரிசனம் கொடுக்கிற அளவுக்கு யார் இருக்காங்க? சமர்த்த சத்குரு இருக்கார். சத்குருவால் மட்டும்தான் மனிதனுக்கு முக்தி என்பது கிடைக்கும். ஆகையால் பகவான்
தத்தாவதாரம் எடுத்து இந்த புவியில் மனிதன் போலவே அவரும் அவதரித்து எல்லா காரியங்களையும் தடையின்றி நடத்தி கொண்டே வருகிறார். ஆகையால் தான் பாபாவை சாக்ஷாத் தத்தாத்ரேயர் என்று அவரே சொன்னார். கணபதி சச்சிதானந்த சுவாமி சொன்னார். இவங்க எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கணும். 1958 அந்த காலத்தில் வசித்த உண்மையான சாதுக்கள், மகான்கள். அவ்விதமாகவே ஒரு மாதாஜி, அதாவது ரேவத்தம்மா அப்படிங்கிற ஒரு மாதாஜி சென்னையில் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ இவர் அவரோட தரிசனத்திற்கு போற ரங்காச்சாரி அந்த அம்மையாருடன் தரிசனத்திற்கு போகும் பொழுது அந்த அம்மையார் சொல்றாங்க, இவரை பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க ஷிரடி சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்க்கிறாங்க. அங்க பாருங்க, சாயி நம்ம சத்சங்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சாய் யூனிவர்சிட்டியில மாஸ்டர் சீட்டு வாங்கி கொடுத்திருக்கிறார். உனக்கு தகுதி இருக்கா, நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனியா, இது எதுவுமே பார்க்கல. அவர் சத்சங்கத்துல நீ உட்கார்ந்துட்டியா, அவ்வளவுதான், சாய் யூனிவர்சிட்டியில உனக்கு இடம் இருக்கு. பார்த்த உடனே ஷிரடி சாய்பாபா அப்படின்னு சொன்னாங்க. அவரை பார்த்த உடனே அந்த அம்மையாரு சொல்லிட்டு, இந்த மாதிரி திரேதா யுகத்தில் வசிஷ்டராகவும் துவாபர யுகத்தில் தத்தாத்திரேயராகவும் அவதரித்தவர்கள் தான் கலியுகத்தில் ஷிரடி சாய்பாபாவாக அவதரித்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிவன் ராமன் கோயில்கள் எப்படி இருக்கோ, ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் சாய்பாபாவின் கோவில்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளோட வாழ்விற்கு மைய பகுதியாக மாறும் அப்படின்னு அந்த அம்மையார் சொன்னாங்களாம். பாருங்க, நாம பார்த்த உடனே நம்ம சத்குரு பேரு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா, நமக்கு முன்னாடி அவர் அங்க போறாரு இல்லையா, இத பார், என் பக்தன் வரான் பாத்துக்கோ, என் பக்தை வராள் அவளை பாத்துக்கோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லைங்களா. அவங்கள பார்த்த உடனே அவருக்கு தெரியுதுல்ல, அப்போ மகானான சாய்நாதர் நாம் சரணடைஞ்சிருக்கிறோம். மகான்களுக்கு மகானான சாய்நாதரை நாம சரணடைஞ்சிருக்கோம். அவர் சொன்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். வைத்தியர் ஒரு பெருமை வாய்ந்தவர், வைத்தியர் ரொம்ப திறமை கொண்டவர், வைத்தியர் நல்லவர், வைத்தியர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒண்ணும் வராதுங்க. வைத்தியர் கொடுக்கிற மருந்து நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒண்ணும் வராது. அந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் என்ன கண்டிஷன் சொல்லி இருக்காரு, எந்த பத்தியம் சொல்லி இருக்காரு, அதுக்கேத்த மாதிரி நாம் நடந்துகிட்டே அந்த மருந்தை சாப்பிட்டாதான் எப்படி குணமாகுமோ அவ்விதமாகவே சாயி சூக்திகள் கேட்டுட்டு அவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னாரோ அவ்விதமாக வாழும் பொழுதுதான் நமக்கும் நன்மை என்பது கிடைக்கும். சும்மா பாபா அவர் இருந்தா அது ஒண்ணுமே இல்ல, அவர் இருந்தா நீதான் என் தந்தை, நீதான் என் தாய், நீதான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அது ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது பகவானோட நாமத்தை சொல்வதற்கான ஒரு பலன் கிடைக்கும். அதாவது 1 ரூபாய் கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்தில் 1 ரூபாய் கிடைக்கிறது எவ்வளவு கரெக்ட்? 100க்கு 100 தான் நமக்கு வேணும். அவருடைய சொற்களை உபதேச அத்தியாயத்தில் நாம் எத்தனை பார்த்திருக்கிறோம். ஏதாவது ஒண்ணு கடைசி வரைக்கும் கடைபிடிச்சாலும் கூட போதும், நம்மளோட வாழ்வு அனைத்துக்கும் அது மைய பகுதியாகும். அந்த கோயில்கள், அந்த அம்மையார் சொல்றாங்க, ஒரு வாட்டி ஆச்சாரிய ஸ்ரீ
எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் வந்து கேட்டாராம். எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டிருக்கிறார், சமாதியான சித்த புருஷர்கள் வந்து ஞானத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு வாட்டி பூனே போய் அங்க ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமிக்கு முக்கிய சீடனான ஸ்ரீ குலவனி மகாராஜ் என்ற யோகியை வந்து பார்ப்பார். அவர் பார்த்த உடனே அந்த குலவனி மகாராஜ் சாய்பாபா கா பேட்டா அப்படின்னா சாய்பாபா மகனே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விஷயம் அப்படி கிடையாது. அவர் சாட்சாத் தத்தாவதாரம் தான். வெறுமனே சித்த புருஷர் மட்டும் கிடையாது. ஆகையால் சமாதி அடைந்ததற்கு பிறகும் மக்களை கவரும் தேகத்துடன் தரிசனம் கொடுத்திருக்கிறார், மேன்மை அடையவும் செய்திருக்கிறார். ஆகையால் நீ செல்கின்ற இந்த பாதை மிகவும் மிகவும் சரியானது, அந்த பாதையிலே செல் அப்படின்னு சொல்வாராம். காளஹஸ்தியில வசித்த அவதூத ஆன கோபால சுவாமி என்ன சொன்னாருன்னா, சாய் பகவான் ஹே அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சரி, இப்போ மாஸ்டரை பார்த்த உடனே குலவனி மகாராஜ் சாய்பாபா கபேட்டா, சாய்பாபா மகனே அப்படின்னு அவரை எப்படி சொன்னார்? இந்த மகான்கள் எல்லாம் மகான்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஏகத்துவம் இருக்கும், அதாவது ஒன்றாக இருப்பாங்க. அவங்க அந்த வந்து சைத்தன்யத்துல ஒன்றாக இருக்கிறதுனால அவர் பார்த்த உடனே சாய்பாபா மகனே அப்படின்னு கூப்பிட முடிஞ்சது. அவருக்கு அவரோட இருக்கிற டவுட்டுக்கும் பதில் தர முடிஞ்சது. சாய் வந்து இப்பேற்பட்ட மகான், ஆகையால் தான் பகவானே கொடுத்த மாதிரி அவருக்கு அந்த பேர் வந்து வந்துருச்சு. சாயி என்றால் மகான்களின் உன்னதமானவர் என்று பொருள், சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகான்களிலேயே உன்னதமானவராம் அப்படின்னு பெங்கால் பாஷையில வந்து சொல்வாங்க. அந்த பேருக்கு அனைத்துக்கும் அதீதமானவர் அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு என்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வச்சனாமிருதம் 2வது அத்தியாயம் 55 அதுல வந்து அவரு சொல்லியிருக்கார். ஒரு நாள் வந்து பரமஹம்சர் என்ன பண்ணுவார்னா, எனக்கு சிலிம் பிடிக்கின்ற ஒரு மகானுடைய படம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து எனக்கு துனி நிர்வகிக்கின்ற ஒரு மகானுடைய படம் வேண்டும் என்றும் கேட்டு வாங்கிக்கிட்டாராம். அப்ப என்ன சொன்னார், இந்த படங்களை பார்ப்பதினால் பக்தி வந்து தீவிரமடையும் அப்படின்னு சொன்னார். எப்பவுமே சிலிம் பிடிச்சவங்க வந்து ஷேவ்காவ் நிவாசியான ஸ்ரீ கஜானன் மகாராஜ், எப்பவுமே சிலிம் நிர்வகித்தவரும் துனியம் நிர்வகித்தவர், சிலிம் பிடித்தவர் துனியை நிர்வகித்தவர் ஷிரடி சாய்நாதர். இங்க வந்து இத்தனை மகான்களும் போற்றிய பாபாவை நாம் சரணடைந்திருக்கிறோம். இத்தனை மகான்கள் போற்றிய பாபாவை நாம் சரணடைந்திருக்கிறோம். அவர் நமக்கு சொன்ன சூக்திகளை நாம் திடமாக மனசுல வச்சுக்கணும். இத வந்து சூக்திகளை நாம வந்து திடமாக மனசுல வச்சுக்கிட்டா கூட நமக்கு போதும். அதாவது இந்த தேகத்துக்கு வந்த நோய் குணமாகும். மகான்களின் சூக்திகள் தான் நமக்கு மனதுக்கு மருந்து. அதாவது நம்மளை எப்ப வேணாலும் நம்மளுடைய ஏமாத்திடும். அகங்காரம் வந்து நம்மளை ஏமாத்திடும். தேசம் கொண்டு ஏமாற்றப்படுவான்.
பற்றுக்கொண்டும் ஏமாந்துடுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கும். நாம் அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும் என்றால் அவருடைய சூக்திகள் என்ற மருந்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஏதாவது ஒண்ணு எத்தனையோ பார்த்தோம். இப்ப நாம ஏதாவது ஒண்ணு பார்க்கலாம்னா, நான் எல்லா உயிரினங்களும் இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லிட்டு பாபா சொன்னார் இல்லைங்களா? அதை மட்டும் நாம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதாதா? எல்லா உயிரினங்கள் அப்படின்ன உடனே நமக்கு நாயும் பூனையும் அப்படின்னா ஞாபகம் வரும். ஆனா மரம், செடி, கொடியில இருந்து மனிதர் வரைக்கும் எல்லா உயிரினங்களும் தான். அந்த உயிரினங்கள் நம் வீட்டில் பார்ப்போம் இல்லைங்களா? அவரல்ல இருந்து, அதாவது வெளியில் பார்க்கிற மக்கள்ல இருந்து, உயிரினங்கள் இருந்து எல்லாமே அவர் இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு எப்போ இருக்கணும். இது ஈஸியா வந்துடுமான்னா சாதனை தான் பண்ண வரும். இந்த பிறவியில் முயற்சி தான். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்த பிறவியில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம் இல்லைங்களா? அதுக்கு நாம முயற்சி பண்ண வேண்டும். அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம முயற்சிக்கு அவரோட ஒத்துழைப்பு எப்பவுமே இருக்கும். அது எப்படி இருக்கும்னா பரிபூர்ணமாக இருக்கும், தடையின்றி இருக்கும். முதல்ல நமக்கு அவர் மேல் நம்பிக்கை வந்துதா இல்லையான்னு நாம டெஸ்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா நமக்கு நம்பிக்கை வந்துதா இல்லையா அப்படின்னு நமக்கு நாமே டெஸ்ட் பண்ணிக்கணும். என்ன நம்ம மனசுல ஒரு மாற்றம் வந்திருக்கணும்னா, அவரை நம்பினால் போதும்பா, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கவே தேவையில்லை, எனக்கு எப்போ எது வேணுமோ அவர் அதை தருவார் என்ற எண்ணம் நம்மளை அறியாமலேயே நமக்குள்ள வந்துடும். அந்த எண்ணத்தை, அதாவது அவர் நம்மளை பார்த்துப்பாரு, நமக்கு என்ன வேணுமோ அவர் நமக்கு என்ன தேவையோ அவர் கட்டாயம் கொடுப்பாரு என்ற எண்ணத்தை திடமாக வச்சுக்கிட்டா கூட போதும். சரி, அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? உன்னிடம் எந்த ஒரு உயிரினம் வந்தாலும் அதை துரத்தாதே, உன்னால முடிஞ்சதை வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம தான் காகங்களுக்கு காகபலி கொண்டு போய் மத்தியான நேரத்துல அதை சமர்ப்பித்து வச்சுட்டு வருவோம். அதையும் அவர் ஏற்றுக்கொள்வார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் கத்துக்கிட்டா நாம மேன்மை அடையலாம். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாம கத்துக்கணும். அப்புறம் பாராயணம் என்பதும் முக்கியம், சத்கோஷ்டி என்பதும் முக்கியம். இந்த இரண்டு விஷயங்களும் நாம் கடைபிடித்தால் நமக்கு இந்த புவி மேல் சொர்க்கம் என்பது கிடைக்கும். இந்த புவி மேலேயே சொர்க்கம் என்பது கிடைக்கும். சொர்க்கம் என்றால் ஆனந்தமாக வாழ்வதுதான். மறைந்ததற்கு பிறகு எங்க யாரு பிறப்போ யாருக்கு தெரியும்? இருக்கிற வாழ்க்கைய அனுபவிக்கணும், ஆனந்தமாக வாழணும். அந்த ஆனந்தமான வாழ்வுக்கு மாஸ்டர் அவர்கள் சத்சங்கம், பாராயணம், சத்கோஷ்டி நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே அந்த தந்தையின் அரவணைப்பின் நாம் அனைவரும் கடைபிடித்து சத்குரு சாய்நாதரின் அனுகிரகம் பெறுவோம். ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.